எழில் எழுந்து வந்தா மட்டும்தான் கயலோட எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோசியல் மீடியால கயலை பத்தி தப்பான நியூஸ் பரவிட்டு இருக்கு. எல்லாரும் கயலை தப்பா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால மனசு உடைஞ்சு போன கயலோ எப்படி இதை சரி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எழில், தயவு செஞ்சு திரும்ப வந்துருங்க. நீங்க இல்லாம எனக்கு எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? நீங்க என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு எழில பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க கயல். அன்பு ஸ்டேஷன்ல இருக்காரு. அப்போ ஒரு பிசி வந்து, சார் நியூஸ் பாத்தீங்களா? இல்லையே, பாக்கல, என்ன நியூஸ்னு கேட்க உடனே பிசியோ மொபைல் எடுத்து அன்பு கிட்ட காட்டுறாரு. இத பார்த்த அன்புவோ அதிர்ச்சி ஆகுறான். என்ன இது, அக்காவை பத்தி தப்பு தப்பா நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, இது வீட்டுக்கு தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஷாலினியோ அன்புக்கு கால் பண்றா. அன்பு, நியூஸ் பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, பார்த்தேன் ஷாலினி, இப்பதான் பார்த்தேன். அக்கா என்ன பண்றாங்க? வீட்டுல எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. எப்படி எல்லாரையும் சமாதானம் பண்றதுன்னே தெரியல. மூர்த்தி மாமா வேற சிவசங்கரிய விட்டுறேன்னு சொல்லிட்டு அருவாளை தூக்கிட்டு நிக்கிறாரு. அவரை நாங்க எல்லாரும் தடுத்து உட்கார வச்சிருக்கோம்னு சொல்றா. சரி இரு, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு அன்பு. அன்பு வரத பார்த்துட்டு எல்லாரும் அன்பு கிட்ட வந்து அழுதுட்டு இருக்காங்க. அன்புவோ, அக்கா நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் இதை டீல் பண்ணிக்கிறேன், அந்த சிவசங்கரிய நான் ஒரு வழி பண்றேன்னு சொல்றான். கயலோ, இல்ல அன்பு, வேண்டாம் விடு, அவங்க கிட்ட நீ போக வேணாம், அப்புறம் கோவத்துல உன்னையும் ஏதாச்சும் பண்ணுவாங்க, யாரும் அவங்க கிட்ட எதுக்காகவும் போக வேணாம், நாமளே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. ஆனா அன்புவோ, அக்கா நாம வேணான்னு ஒதுங்கி போறதாலதான் அவங்க ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கயலோட தம்பி அன்பு தானே பாத்திருக்காங்க, ஒரு போலீஸ்காரனா பார்த்தது இல்லையே, இனிமே பாப்பாங்கன்னு சொல்றான். ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே தடுக்கிறாங்க. அன்புவோ கேக்குற மாதிரியே தெரியல. சிவசங்கரிய பார்க்க நேரா ஹாஸ்பிட்டல் போறான். அங்க அன்புவை பார்த்த சிவசங்கரியோ, என்னடா அதான் கேஸ வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னேன்ல, திரும்ப திரும்ப வந்து எதுக்குடா என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? நான் ஒன்னும் உங்ககிட்ட கெஞ்ச வரல, உங்களுக்கு 1 hour டைம் தரேன், அதுக்குள்ள நியூஸ்ல நீங்க பரப்புன ஃபேக்கான நியூஸ்லாம் வாபஸ் வாங்கிட்டு எங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோ போடணும், இல்லனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல சிவசங்கரியோ, டேய் யாரு கிட்ட என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா, இங்க இருந்து மரியாதையா கிளம்பிடு, இல்லனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல, என்ன போலீஸ்காரனே மிரட்டுறீங்களா, தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன், போனா போகுதுன்னு எழில் மாமாக்காக விடுறேன்னு சொல்றான் அன்பு. ஏய் இல்லனா என்னடா பண்ணுவ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, ஆனா உன்னோட அக்காவை இனிமே நிம்மதியா வாழ விட மாட்டேன், ஒவ்வொரு நாளும் அவ வேதனையை அனுபவிப்பா அப்படின்னு சொல்ல, என்ன மிரட்டுறீங்களா, நான் இருக்கிற வர எங்க அக்காவை நீங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். டேய் அதையும் பாத்திரலாமே, உங்க அக்காவை உயிரோடவே விட மாட்டேன்னு சிவசங்கரி சொல்றா. டென்ஷனான அன்புவோ சிவசங்கரிய ஓங்கி கணத்துல பலான்னு விடுறான். கூட இருந்த தீபிகாவும் ரொம்பவே ஷாக்கா பாக்குறா. சிவசங்கரி அப்படியே அவமானத்துல நின்னுட்டு இருக்காங்க. அன்பு செஞ்சதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீரியல் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.